மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம் உங்களை புது பலத்தோடு நிரப்புவதாக. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் தேவன் அற்புதமான பலத்தை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது: என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு நம்பிக்கையை, ஒரு புது பலனை நமக்கு இந்த வேத வசனம் கொடுக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பாருங்கள் என்று ஆவியான தேவன் நம்மை முதலாவது அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் பாவமானவைகளை விட்டு விடுவது என்பதுதான் நாம் கர்த்தராக இயேசுவை முழு மனதோடு விசுவாசிப்பதினுடைய அடையாளமாகும். தேவன் அருவருக்கிற தவறானவைகள், பாவமானவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். ஆமென் அன்பானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு பாவிகளுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் பரிந்து பேசி அவர் ஜெபிக்கிறாராம். எதற்காக? ஏனென்றால் பாவிகளை மீட்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனித உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து மனித குலத்தின் பாவத்தையும், பாவத்தினுடைய சாபத்தையும், சாபத்தினுடைய அசுத்த நோய்களையும், பலவிதமான கேடுபாடுகளையும், பாவத்தின் சம்பளமான சாவையும் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சாவை சுமந்து, சாவையே சாகடித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் புறப்பட்டு போய் உலகில் உள்ள எல்லா இனத்தாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவன் ரட்சிப்பை பெறுவான் என்ற அன்பின் செய்தியை உலகத்துக்கு சொல்லுங்கள், நான் திரும்பவும் வருவேன் என்று சொல்லி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து என்ன செய்கிறார்? இந்த உலகிலே எந்த ஒரு பாவி மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்பா, அந்த மகனுக்காக, அந்த மகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த குடும்பத்திற்காக நான் என்னை காயப்படுத்தி அடிக்கப்பட்டு அர்ப்பணித்தேன். என் காயங்களை பார்த்து, என் நித்திய மீட்பை பார்த்து அவர்களை மன்னியுங்கள், அவர்களை விடுவியுங்கள், அவர்களை சுகமாக்குங்கள், அவர்களுக்கு அற்புதங்களை கொடுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள், அவர்கள் முகங்களை பிரகாசிக்க வையுங்கள், அவர்களுக்கு மேன்மையானவைகளை அனுப்புங்கள் என்று சொல்லி பிதாவிடத்தில் நமது இரட்சகர் நமக்காக பரிந்து பேசுகிறார். என் அன்பான தேவஜனங்களே, இது எத்தனை மாபெரும் ஒரு ஸ்லாக்கியம் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? நம்முடைய தேவன் நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்மணி போல் காத்து அவருடைய ஜபத்தினாலே பிதாவினுடைய மகத்துவமுள்ள ஆசீர்வாதத்தையும், அபிஷேகத்தையும், சுகபலத்தையும், ஜெயத்தையும், வெற்றியும் நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெற்று கொடுக்கிறார். ஆகவேதான் நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் என் நாமத்தினால் ஜெபியுங்கள் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே அருமையானவர்களே, எந்த ஒரு நேரத்திலும் நாம் தேவ சமூகத்தை தேடும் போதெல்லாம் கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்பொழுது பிதாவானவர் இயேசுவின் முகத்தை பார்த்து அவருடைய ஜெபத்தை கேட்டு நம்மை பரிபூர்ணமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பின் முத்திரையால் நம்மை ஆண்டவர் நிரப்புகிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக நீர் வெளிப்பட்டீரே,
கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசும் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் அப்பா நீர் விடுவிக்கிறீரே, தப்புவிக்கிறீரே, உயர்த்துகிறீரே, ஆசீர்வதிக்கிறீரே, பாதுகாக்கிறீரே, பரிசுத்தப்படுத்துகிறீரே, அற்புதம் செய்கிறீரே, சுகம் தருகிறீரே. உமக்கு கோடி நன்றி அப்பா. என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.